பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இப்பொழுது அனில் அகர்வால் எப்படியாவது அந்த ஸ்டெர்லைட்டை வேறொரு வடிவத்தில் கிரீன் காப்பர் என்ற பெயரில் மீண்டும் கொண்டு வந்து நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒருவேளை சந்திக்க முனையலாம். இந்த அரசிடம் அனுமதி வாங்குவதற்கு முயற்சிக்கலாம். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது புற்றுநோயையும் சர்ம நோய்களையும் ஏற்படுத்தி அடியோடு 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயத்தை பாழ்படுத்துகிறது இந்த காப்பர் ஸ்மெல்டர். அது வேறு வடிவத்தில் தாமிர தொழிற்சாலை என்ற பெயரிலே அங்க வர அனுமதிக்க கூடாது. நீங்கள் இந்த அரசு தாவேகா அரசு அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி விரிவான ஒரு மெமரண்டம் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம் தந்து இந்த பின்னணியை சொல்லியிருக்கிறேன். இந்த அரசு அமைந்ததிலிருந்து கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. கடந்த ஆட்சி காலத்தில் அந்த கமிஷன் ஆட்சி காலத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தல் அப்படியெல்லாம் ஒரு யூகங்களை அப்படி நீங்க தான் பேசுறீங்க. உங்களை மாதிரி பிற பேர் பத்திரிகைகள்ல இந்த ராத்திரி வாதங்கள் இருக்க கச்சேரி அதுல கடுமையா பேசுறாங்க. அவங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசுறாங்க. யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அது பற்றி இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு என்னால் எதுவும் இப்பொழுது சொல்ல இயலாது. மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற 6 இடைத்தேர்தல் 6 தொகுதிகளுக்கு வரப்போது இதே திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ண போறீங்களா? இல்ல இளம் கட்சியா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட புது பாய்ச்சலோட நீங்க தலைவராக கலந்து இருக்க போறீங்களா? பொதுக்குழு சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அங்கு என்ன நிலைப்பாடு என்பது அங்குதான் முடிவு தெரியும். அவர் நல்ல முறையில் நான் சொன்னதை மிக நல்ல முறையில் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் இதற்கு அனுமதி தரமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை எப்படி பார்க்கிறீங்க? உங்களோட அனுபவத்துக்கு பல வெள்ளை அறிக்கைகளை பார்த்திருப்பீங்க. தமிழக வெற்றி வெள்ளை அறிக்கை வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கு. பல முதலமைச்சர்களை நீங்க பாத்திருக்கீங்க. அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, அம்மையார்ல இருந்து. இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுகள் 1 to 1 மீட் பண்ணிருக்கீங்க. கம்பேரிட்டிவா என்ன சொல்ல முடியும் சார்? எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கீங்க. தாவேகாவுக்கும் தாவேகா அரசுக்கும் மிக ஆதரவாக பேசுறீங்க. தாவேகா பக்கம் கார்த்திகை எடுத்துக்கலாமா? எப்படி சார்? நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் எதிர்ப்பேன். இதுதான் வைகோ. திமுக கூட்டணியில் இப்ப இருக்கீங்களா சார்? பொதுக்குழுல